எபிசோட் 50ல பிரியனும் பாஸ்கரும் உட்காந்துருக்காங்க. அப்ப பாஸ்கர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பிரியனை ட்ரிங்க் பண்ண சொல்லும்போது, "இல்ல நான் ட்ரிங்க் பண்றது இல்ல" அப்படிங்கிறாரு. அப்ப ஸ்மோக்காவது பண்ணு அப்படின்னா, "அதுவும் பண்ண மாட்டேன்" அப்படிங்கிறாரு. "என்னடா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு உனக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா? நீ பாட்டுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வீட்ல அக்கா பையன் இருக்கான்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புர்டா விடுறாரு. ஆக்சுவலா ஜெயஷுக்காக பண்ணாம இருக்காரு. அப்புறமா ஒரு ஃபோட்டோ காமிச்சுட்டு, "இவன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே, நம்ம காலேஜ் போராளி தானடா பழனி" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "டேய் இப்ப அவன் இவன்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்ப அவன் மினிஸ்டர் ஆயிட்டான்டா" அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் சொல்றாரு. உடனே பிரியன், "என்னது மினிஸ்டர் ஆயிட்டானா? காலேஜ்ல காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தா எப்ப யாருக்கு எப்படி நேரம் ஒர்க் அவுட் ஆகும்னே தெரியாதுல்ல. இனிமே நம்மளெல்லாம் எங்க பார்க்க போறான்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாஸ்கர் சொல்றாங்க, "இல்ல இந்த சண்டே அவன்கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன். நம்ம போயிட்டு ஒரு ஷால போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கனெக்ஷனை திருப்பி பில்ட் பண்ணிட்டு வந்துருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிரியனும் அதுக்கு ஓகே சொல்றாரு. இப்ப ஜெயஸ்ரீ வீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா ஒரு காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. குடுத்த உடனே, "நீ ஏம்மா இப்படி போற? நீ வந்து பிரியனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சத பத்தி நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். ஓகேவா?" அப்படின்னோனே, "அதான் நான் சொல்லிட்டேன்ல, அத பத்தி எதுவுமே பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெறப்பா போறாங்க. இத பார்த்துட்டு ஹரிணி வந்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொன்னோனே, ஜெயஸ்ரீ நடந்தத சொல்றாங்க. உடனே ஹரிணி சொல்றாங்க, "உன்ன பார்த்தது அம்மா இல்ல, அந்த நூடுல்ஸ் தான்" அப்படின்னு அ ஜக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு, "நீ என்ன ஐடியால அந்த பிரியன் கூட பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து ஜெயஸ்ரீ சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு லாஸ்ட் கம்பெனில வர வேண்டிய கிராஜுவிட்டி வரல. எனக்காக சண்டை போட்டு தானே அவருக்கு வரல. ஸோ அதான லீகல் ப்ரொசீடிங்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்" அப்படின்னோனே, "ஐயய்யோ! அது அஃபிஷியல் மீட்டிங்கா? அததான் இந்த நூடுல்ஸ் மண்டே இப்படி தெரியாம எதையாவது மாட்டி விட்டுட்டானா?" அப்படின்னு சொன்னோனே, ஜெயஸ்ரீ வந்து சொன்னாங்க, "விடு, அவன் கண்ணுக்கு அது லவ்வா தெரிஞ்சிருக்கும்" அப்படிங்கிறாங்க. அப்போ ஹரிணி கேட்கறாங்க, "அவன் கண்ணுக்கு அது லவ்வா தெரிஞ்சதுன்னா, அப்ப மத்தவங்க கண்ணுக்கும் லவ்வா தானே தெரிஞ்சிருக்கும்" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டோனே ஜெயஸ்ரீ மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. "ஒருவேளை அம்மா சொன்னது நடந்துருமோ? நான் பிரியனை லவ் பண்றேனோ? இல்ல பிரியன் என்ன லவ் பண்றாரோ?" இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் வெட்கப்பட்டுக்கிட்டே மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணி சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹரிணி நோட்டீஸ் பண்ணிட்டு, "மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் குடுக்குறியே ஜெயஸ்ரீமா. நீ வந்து உண்மையிலே லவ் பண்றேன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்ளோ வெட்கப்படுறது கிளீனா தெரியுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஜெயஸ்ரீ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரு கஃபேக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, பிரியன் வந்து அவரோட கிராஜுவிட்டிக்காக ட்ரீட் குடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, "ஃபீஸ் குடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. தேங்க்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் ஒரு ட்ரீட்க்காக நான் உங்கள கூப்பிட்டுட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்துருச்சுன்னு. உடனே ஜெயஸ்ரீ சொல்றாங்க, "நீங்க என்ன ஃபீஸ் குடுக்கவா செஞ்சீங்க? குடுக்கலைல்ல. குடுத்தா வாங்கியிருப்பேன்" அப்படிங்கிறாங்க. "அப்படியா? நான் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு பர்ஸ் எடுக்குறாரு. அது தவறி கீழ விழுந்துருச்சு. உடனே அந்த பர்ஸ் எடுக்க கீழ குனிஞ்சவரு டக்குன்னு முட்டி போட்டுட்டு, ஒரு டைமண்ட் ரிங்க காமிச்சு, அந்த ரிங்க குடுத்து ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த மொமெண்ட் உன்ன பார்த்த மொமெண்ட்லயே நான் வந்து உனக்காக நான் விழுந்துட்டேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ஜெயஸ்ரீ அப்படிங்கிறாங்க. ஜெயஸ்ரீ பத்தி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. நிக்கும்போது தான் தெரியுது அது வந்து ஒரு ட்ரீம் அப்படிங்கிறது. ஜெயஸ்ரீயோட ட்ரீம் தான். உடனே, என்ன ஜெயஸ்ரீ ஏன் இப்படி நிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதாவது அவர் கஃபேக்கு கூட்டிட்டு வந்தது ட்ரீட் குடுக்கறதெல்லாம் உண்மைதான். பட் அவர் ப்ரப்போஸ் பண்ற மாரி ஜெயஸ்ரீ யோசிச்சது வந்து அவங்களோட ட்ரீம். உடனே ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இங்க பொன்மலர் வீட்ல இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அவர் வராரு. எஸ்எஸ் வராரு. வந்துட்டு, "என்னம்மா நீ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கன்னோனே," "ஒண்ணும் இல்லங்க. பிள்ளைங்கலாம் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஒரு வேலையும் இல்ல. ஜகு மட்டும் தூங்கிட்டு இருக்கான். அதனால சும்மா கிச்சன கிளீன் பண்ணேன். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே, "நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? அப்படியே அவனுக்கு செல்லம் குடுத்து கெடுக்காதம்மா. அப்புறம் இர்ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவான்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு, "நான் கடைக்கு கிளம்புறேன்னோனே, இப்பதான் மீரா கடைய பார்த்துக்கிறாள்ல. நீங்க கடைக்கு போயே ஆகணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு, "இல்ல நான் போனா தான் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அதனால நான் போணும்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா கிரிஜா கால் பண்ணிடுறாங்க. கிரிஜா கால் பண்ண உடனே இவர் கட் பண்ணி விடுறாரு. "அந்த கனடா கஸ்டமர் தானே, பேச வேண்டியது தானே" அப்படிங்கிறாங்க. கரெக்ட்டா பின்னாடி வந்து ஜக்கு இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு இவரோட ஃபோன. உடனே இவரும், "ஏன்டா இப்படி முழிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாம, லஞ்சும் இல்லாம ஒரு சாப்பாடு வேற அப்படின்னு சொல்லி திட்டிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இவர் வந்து நான் கடைக்கு தான் போறேன் அப்படின்ட்டு போறாரு. இருந்தாலும் அந்த கால பார்த்தோனே ஜக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பி கார்ல வராரு. கார்ல வரும்போது கிரிஜா கரெக்ட்டா கால் பண்றாங்க. முதல்ல எடுக்காம இருக்காரு. அப்புறம் திருப்பி கால் வந்தோனே எடுக்குறாரு. எடுத்துட்டு ஒண்ணுமே பேசாம இருக்காரு. உடனே அவங்க, "ஏங்க சாரிங்க, சாரி. நான் உங்கள அன்னைக்கு நம்பாம விட்டுட்டேன், தப்பு. அப்புறம் கேஷியரை மீட் பண்ணேன். அவர் தான் எல்லாம் சொன்னாரு" அப்படின்னு சொன்னோனே, "ஓ, நான் சொன்னா நம்ப மாட்டேன், கேஷியர் சொன்னா நம்புவல்ல" அப்படின்னோனே, "சாரிங்க, அன்னைக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு, "அது உனக்கு அவமானம் ஆச்சுன்னா என்ன வேணா பேசுவியா? கோவம் வந்துச்சுன்னா? எல்லாத்தையுமே நீ மொத்தமா என்ன தலை முழுகிட்டியே, அந்த மாதிரி கேவலமா பேசி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு கிரிஜா எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாங்க. "சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல கொஞ்சம் நேர்ல வாங்க" அப்படின்னோனே, "ஓகே, நான் வரேன்" அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஜக்குவும் சசியும் உட்காந்துருக்காங்க. அப்ப 2, 3 பசங்க வந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டிக்காக டிஜே பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப இவரு ஜக்கு சொல்றாரு, "ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பார்ட்டிக்குலாம் நாங்க பண்றதில்ல" அப்படின்னு சொல்றாரு. "நீங்க கிளம்புங்கன்னோனே," "இல்ல நாங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாம பார்த்துக்குறோம்" அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சசியும் வந்து ஜக்குவ கன்வின்ஸ் பண்றாரு. கடைசியா ஜக்கு சொல்றாரு, "ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறாங்கன்னா நாங்க வரோம். 50K ஃபீஸ், 20K அட்வான்ஸ், 2 ஹவர்ஸ் மேல மியூசிக் போட மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. சொல்லிட்டு திருப்பி வந்து அவங்க கிளம்பி ஓகேன்னு கிளம்பி போயிடுறாங்க. அந்த பசங்க போனதுக்கு அப்புறமா சசி வந்துட்டு ஜகு வந்து ட்ரிங்க் பண்ண கூப்பிடுறாரு. அவர், "இல்ல நான் ட்ரிங்க் பண்றதில்ல, ஸ்மோக்கும் பண்ண மாட்டேன்" அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்ப பொன்மலர் டெக்ஸ்டைல்ஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு சேல்ஸ்மேன் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு.
ஃபோட்டோவ வாங்கி பார்க்குறாரு. எஸ். என்ன ட்ரெஸ் ஒரு கலர்ல இருக்கு, ஃபோட்டோ இன்னொரு கலர்ல இருக்குன்னோனே, ரூ. 10,000 ஃபோன்ல இவ்வளோ தான் சார் வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப கேஷியரும் வந்துட்டு மீரா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எல்லாருக்கும் வேலை ஜாஸ்தியா இருக்கு. எல்லாரையும் ஃபோட்டோ எடுன்னு சொல்றாங்கன்னு சொன்னோனே, கரெக்ட்டா மீராவ கூப்பிட்டு அப்பா வந்து திட்டுறாரு. இவங்கலாம் நம்மகிட்ட ரொம்ப லாயலா ஒர்க் பண்றவங்க. அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னோனே, சரிப்பா நான் கஷ்டப்படுத்தல. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நான் குடுக்கல. இனிமே நான் என்னோட கேமராலயே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் அவங்க மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டயே அவங்க எடுத்த ஃபோட்டோஸையும் நான் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மான்ட்டு அப்பா கிளம்பிடுறாரு. இப்ப சித் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க கரெக்ட்டா சித்தோட அப்பா வந்துட்டு, "நீ எப்பயாச்சும் கூட பிறந்தவங்க இல்லன்னு வருத்தப்பட்டுருக்கியா?" அப்படின்னு சொன்னோனே, "அதெல்லாம் இப்ப கேட்டு என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு, "இல்லடா இங்க தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. வெளிநாட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்ல. எப்ப வேணா குழந்தை பெத்துக்கலாம். அப்புறம் எப்ப பார்த்தாலும் இப்படி ஒர்க்ன்னு இருக்காதுடா. லைஃப்ல கொஞ்சம் ஜாலியாவும் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரொம்ப நைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு சித் கிட்ட. அப்ப அவங்க அம்மா இறங்கி வராங்க. இறங்கி வந்தோனே, "உன்ன நான் இறங்கி வர வேண்டாம், ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன்ல, எதுக்கு நீ வந்த?" அப்படின்னோனே, "என்னம்மா உனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு சித் கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு, "ஒண்ணும் இல்லப்பா தலைவலி தான்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. "உனக்கு தலைவலிக்கு எதுக்கு இவ்ளோ ட்ராமா? சம்திங் இஸ் ராங்" அப்படின்னு சொல்லிட்டு சித் வந்து சொல்றாரு. இப்ப மீரா மேனுஃபேக்சரர்ஸ்ட்டருந்து வந்த ஃபோட்டோஸ டவுன்லோட் பண்ணிட்டுருக்காங்க. அப்பா சொல்றாங்க, "அது லேட் ஆயிடுச்சும்மா. இதெல்லாம் நாளைக்கு பண்ணு. நீ இப்ப கிளம்பு" அப்படின்னோனே, "இல்லப்பா நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டே கிளம்பிடுறேன்" அப்படின்னோனே, "அப்படியா? அப்ப நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு. நான் கிளம்புறேன். நான் ஒரு டீலர பார்க்க போணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீராக்கு தெரியுது இவரு அங்க தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா எப்படியோ சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கிரிஜா வீட்ல கிரிஜா எல்லாமே வகை வகையா சமைச்சு வச்சுட்டு எக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மது வந்து பார்த்துட்டு, "எதுக்கு இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்க?" அப்படின்னோனே, "அவர் வராரு" அப்படின்னோனே, "உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுட்டு திருப்பி அவர்கிட்ட போயிட்டியா? அவரே விட்டாலும் நீ விடமாட்ட போல இருக்கு" அப்படின்னோனே, "அப்ப நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னடி அர்த்தம் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜா சொல்றாங்க. அதுக்கு மது திட்டுறாங்க. "ஆமா உனக்கு மட்டும் அர்த்தம் இருந்தா போதுமா? அவருக்கும் அதே மாரி ஃபீலிங் இருக்கணும்ல. அவர் வந்தாலும் என்ன கூப்பிடாத, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். தேவையில்லாம அத வச்சு ஒரு பிரச்சனை பண்ணாதன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜக்குவும் சசியும் கிளம்புறாங்க. வெளியில அந்த ஸ்டுடியோலேருந்து கிளம்புறாங்க. அப்போ சசி வந்துட்டு, "வா நம்ம கேப்ல போலாம்னு" கூப்பிடும்போது, ஜக்கு "இல்ல நான் போறேன்" அப்படின்ட்டு பைக் எடுத்துட்டு போறாரு. போற வழியில ஒரு பெரிய லாரி வந்து இடிச்சிருச்சு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு ரத்தமா போயிட்டு இருக்கு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார்